வெள்ளை சிக்கன் குருமா செய்யலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய் எடுத்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். பால் மாதிரி வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே கிராம்பு, லவங்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பெரிய சைஸ் பல்லாரி எடுத்து அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருந்தேன். கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கினா போதும். ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா பச்சை வாசனை போனதுமே 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை உள்ளே ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காவோட பச்சை ஸ்மெல் போனதுமே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இடியாப்பம் கூட சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுமே மூடி போட்டு மூடி 4 விசில் விட்டுறலாம். 4 விசில் வந்ததுமே மல்லி இலை தூவி இறக்கிடலாம். சூப்பர் டேஸ்டான குருமா ரெடி. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.